ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18/2/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கமயுகம் உடல், மனம், பொருள் மற்றும் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கான யுகம். சங்கமயுகம் உடல், மனம், பொருள் மற்றும் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கான யுகம். இன்று உலகத்துக்கு நன்மை செய்யும் தந்தை தன்னுடைய சகயோகி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையினுடைய உள்ளத்திலும் தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான ஆர்வம் மற்றும் ஈடுபாடு நிரம்பியிருக்குது. அனைவருக்கும் இந்த ஒரே ஒரு சிரேஷ்ட எண்ணம் தான் இருக்குது. மேலும் அனைவரும் இதே காரியத்துல ஊக்கம் உற்சாகத்துடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு தந்தை மீது அன்பு இருக்கும் காரணத்தினால சேவை மீதும் அன்பு ஏற்பட்டுடுச்சு. இரவு பகலாக நடைமுறையில காரியம் செய்வதிலும் மற்றும் கனவுல கூட தந்தை மற்றும் சேவைதான் தென்படுது. தந்தைக்கு சேவை மீது அன்பு இருக்குது. ஆகினால அன்புக்குரிய சகயோகி குழந்தைகளுக்கும் சேவை மேல் அன்பு நன்றாக இருக்குது. இது அன்புக்கான நிரூபணம், அதாவது எடுத்துக்காட்டு. அந்த மாதிரியான சகயோகி குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய உடல், மனம், செல்வம் மற்றும் நேரத்தை எவ்வளவு அன்போடு பயனுள்ளதாக ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க. பாவ கணக்கில் இருந்து மாறி புண்ணியத்தினுடைய கணக்கில் தற்சமயத்துக்காகவும் மேலும் சிரேஷ்ட எதிர்காலத்துக்காகவும் சேமிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சங்கமிகமே ஒன்றிற்கு பல மடங்கு சேமிப்பு செய்வதற்கான யுகம். உடலை சேவையில் ஈடுபடுத்துங்க மற்றும் 21 ஜென்மங்களுக்காக முழுமையாக நோயற்ற உடலை பெறுங்க. எப்படிப்பட்ட பலகீனமான உடலாக இருந்தாலும் நோயுற்றதாக இருந்தாலும் வாய்மொழி சேவை மற்றும் உடலால் சேவை செய்ய முடியல என்றாலும் மன சேவையை இறுதி வரை, அதாவது இறுதி நேரம் வரை செய்ய முடியும். தன்னுடைய அதீந்திரிய சுகம் சாந்தியினுடைய சக்தியை முகம் மூலம் கண்களின் மூலம் காமிக்க முடியும். உங்கள் தொடரில் வர்றவங்க இவரும் அதிசயமான நோயாளி அப்படின்னு சொல்லணும். டாக்டர்களும் நோயாளியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிடணும். பொதுவாக டாக்டர்கள் நோயாளிகளுக்கு குஷிப் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கொடுப்பதற்கு பதிலாக பெறுவதனுடைய அனுபவம் செய்யட்டும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் ஒருவேளை தெய்வீக புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இறுதி நேரம் வரையிலும் சேவை செய்ய முடியும். ஏன்னா இந்த உடலினுடைய சேவையின் பலனா 21 ஜென்மங்கள் அமர்ந்து நன்றாக சாப்பிட்டு கொண்டிருப்போம் என்று தெரிஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி உடலால் மனதால் நீங்களே மனதினுடைய அமைதி சொர்பமாக்கி எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்தில் சக்திசாலியாகி சுப பாவனை சுப விருப்பங்கள் மூலமா வள்ளலாகி சுகம் சாந்தியினுடைய கிரணங்களை வாயுமண்டலத்தில் பரப்பிக்கொண்டே இருங்க. எப்பொழுது உங்களுடைய படைப்பாகிய சூரியன் நாலாபுரங்களிலும் பிரகாசிக்கும் கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர், மாஸ்டர் சர்வ சக்திவான், பாக்கியத்தை வழங்குபவர், வரமளிக்கும் வல்லல், பாக்கியவான். பிராப்திகளினுடைய கிரணங்களை பரப்ப முடியாதா? எண்ணத்தினுடைய சக்தி, அதாவது மனம் மூலமாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டும் கூட நாலாபுரங்களிலும் வைப்ரேஷன் மூலமா வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். கொஞ்ச காலத்துக்காக இந்த ஜென்மத்தில் மனம் மூலமாக சேவை செய்வதனால் 21 ஜென்மங்கள் மனம் எப்பொழுதும் சுகம் மற்றும் சாந்தியினுடைய மகிழ்ச்சியில் இருக்கும். பிறகு அரைக்கல்பம் பக்தியில விக்கிரகங்கள் படங்கள் மூலமா மனதினுடைய சாந்தியை கொடுப்பதற்காக பொறுப்பாளராக ஆவீங்க. விக்கிரகமும் அவ்வளவு சாந்தி மற்றும் சக்தியை கொடுக்கக்கூடியதாக ஆகும். அப்படி ஒரு ஜென்மத்தின் மனசேவை முழு கல்பத்தில் சைத்தன்ய சுரூபம் மூலம் மற்றும் படங்கள் மூலம் அமைதியினுடைய சுரூபமானவர் ஆவீங்க. அதே மாதிரி பணம் செல்வம் மூலமா சேவைக்கு பொறுப்பாளர் ஆகிறவங்க 21 ஜென்மங்களுக்கு எண்ண முடியாத செல்வத்தின் அதிபதியாக ஆகிடுறாங்க. கூடவே துவாபர் யுகத்தில் இருந்து இதுவரையிலும் கூட அந்த ஆத்மாக்கள் ஒருபொழுதும் செல்வத்துக்காக யாசிப்பவராக ஆக மாட்டாங்க. மிகவும் மகிழ்ச்சியுடன் 2 பிடி சாதம் அருந்துபவர்களாக இருப்பாங்க. ஒரு பொழுதும் உணவிற்காக யாசிப்பவராக ஆக மாட்டாங்க. அப்படி ஒரு ஜென்மம் வள்ளலினுடைய காரியத்துக்காக பணம் செல்வத்தை ஈடுபடுத்துவதனால வள்ளலும் என்ன செய்வார்? சேவையில் ஈடுபடுத்துவார். நீங்களோ தந்தையினுடைய உண்டியலில் போடுறீங்க இல்லையா? மேலும் தந்தை பிறகு அதை சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க. அந்த மாதிரி சேவைக்காக மற்றும் வள்ளலினுடைய காரியத்துக்காக செல்வத்தை ஈடுபடுத்துவது என்றால் முழு கல்பமும் யாசிப்பதிலிருந்து ஈடுபடுவது. எந்த அளவு ஈடுபடுத்துவீங்களோ அந்த அளவு துவாபர் யுகத்திலிருந்து கலியுகம் வரையிலும் சௌகரியமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க.
ஆகையினால உடல், மனம், செல்வம் மற்றும் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கணும்னு பாபா சொல்றாங்க. நேரத்தை ஈடுபடுத்துறவங்க ஒன்றோ படைப்பு சக்கரத்தின் அனைத்தையும் விட சிரேஷ்ட காலம் சத்தியுகத்துல வருவாங்க. மிக தூய்மையான உயர்ந்த யுகத்துல வருவாங்க. அந்த காலத்தின் மகிமையை பக்தர்கள் இப்பொழுது வரையிலும் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. சொர்க்கத்தை மகிமை செய்கிறாங்க தான் இல்லையா? அப்படி மிக உயர்ந்த காலத்தில் கூட 111 என்ற தொடக்க காலத்தில், அதாவது சத்தியுகத்தினுடைய முதல் ஜென்மத்தில் அந்த மாதிரி சிரேஷ்ட காலத்தின் அதிகாரத்தை அடையக்கூடிய முதல் நம்பரில் இருக்கும் ஆத்மாவுடன் தனது வாழ்க்கை காலத்தை கழிப்பவராக இருப்பார். அவருடன் சேர்ந்து படிப்பவராக, விளையாடுபவராக, அங்குமிங்கும் சுற்றி வருபவராக இருப்பாங்க. எனவே யார் சங்கமேகத்துல தனது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ அதனுடைய சிரேஷ்ட பலனா சம்பூர்ண அனைத்தும் நிறைந்த சிரேஷ்ட காலத்தின் அதிகாரம் அவங்களுக்கு பிராப்தியாக கிடைக்குது. ஒருவேளை நேரத்தை ஈடுபடுத்துவதில் அலட்சியமாக இருக்கிறார் என்றால் முதல் நம்பரில் உள்ள ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்துல முதல் வருடத்துல வராம பிற்காலத்துல வரிசைக்கிரமாக வருவாங்க. இதுதான் நேரத்தை கொடுப்பதனுடைய மகத்துவம். என்ன கொடுக்குறீங்க, மேலும் என்ன பெற்றுக்கொள்கிறீங்க. ஆகையினால் உடல், மனம், பணம், நேரம் 4யுமே எந்த அளவு ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவு ஈடுபடுத்துறீனா அப்படின்னு சோதனை செய்யுங்க. எவ்வளவு ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவு ஈடுபடுத்தலை என்று இல்லை தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சக்திக்கு ஏற்ற மாதிரி ஈடுபடுத்தினால் பிராப்தியும் சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், சம்பூர்ணமாக இருக்காது. பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் செய்தியாக அனைவருக்கும் என்ன சொல்றீங்க? சம்பூர்ண சுகம், சாந்தி உங்களுடைய பிறப்புரிமை என்று தான் சொல்றீங்க இல்லையா? சக்திக்கு ஏற்றபடி உங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்றதில்லை. சம்பூர்ணம் அப்படின்னு சொல்றீங்க தான் இல்லையா? எப்போ சம்பூர்ணம் அதிகாரம் இருக்குது அப்படின்னா சம்பூர்ண பிராப்தி செய்வது தான் பிராமண வாழ்க்கை. அரைக்குறையாக இருக்குது அப்படின்னா சத்திரியன், சந்திர வம்சத்தினர் பாதையில் வராங்க இல்லையா? ஆகையினால சக்திக்கு ஏற்றபடி என்றால் அரைக்குறையான நிலை மற்றும் பிராமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் சம்பூர்ணம். புரிந்ததா? பாப்தாதா குழந்தைகளுடைய சகயோகம் கொடுப்பதற்கான சார்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். அனைவருமே சகயோகிகள் தான். எப்பொழுது சகயோகி ஆகிறீங்களோ அப்பதான் சகயோகியாகவும் சகஜ யோகியாகவும் ஆனீங்க. நீங்கள் அனைவரும் சகயோகி, சகஜ யோகி, சிரேஷ்ட ஆத்மாக்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சம்பூர்ண அதிகாரமுள்ள ஆத்மாவாக இருக்கிறாங்க. பிறகு சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏன் ஆகிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. அல்லது வேறு யாராவது ஆவாங்க அப்படின்னு நினைக்கவில்லையே. அந்த மாதிரி ஆகிறவங்க அதிகம் இருக்கிறாங்க, அதில் நீங்கள் இல்லை இல்லையா? இப்பொழுது கூட சம்பூர்ண அதிகாரத்தை அடைவதற்கான நேரம் இப்பொழுது மிகவும் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அறிவிப்பு பலகை மாட்டலை. தாமதமாக, அதாவது பின்னால் வர்றவங்க முன்னேறி செல்ல முடியும். ஆகையினால இப்போ கூட பொன்னான வாய்ப்பு இருக்குது. எப்போ மிகவும் காலதாமதம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு பலகை மாட்டப்பட்டுடுச்சு அப்படின்னா பிறகு பொன்னான வாய்ப்புக்கு பதிலாக வெள்ளி வாய்ப்பு ஆயிடும். அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொள்பவர் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. பொற்காலத்தில் வரவில்லை என்றால் பிராமணனாகி என்ன செய்தீங்க? ஆகினால பாப்தாதா அன்புக்குரிய குழந்தைகளுக்கு இருந்தும் நினைவூட்டுறாங்க. இப்போ தந்தையினுடைய அன்பின் காரணமாக 3க்கு பல மடங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த அளவோ அவ்வளவு என்பது கிடையாது, 1க்கு பல மடங்கு. பிறகு கணக்கு வழக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் எப்பொழுதெல்லாம் கள்ளம் கபடமற்றவர்களுடைய நிரம்பிய களஞ்சியம் திறக்கப்பட்டிருக்குது, எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்க முடியும். பிறகு சத்தியுகத்தினுடைய நம்பர் 1 ஆசனம் காலி இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஆகினால தந்தைக்கு சமமாக சம்பூர்ணம் ஆக சொல்கிறாங்க பாபா. மகத்துவத்தை தெரிந்து மகான் ஆகுங்க. இரட்டை வெளிநாட்டினர் பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொள்பவர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. எப்பொழுது இவ்வளவு ஆர்வத்துடன் படித்து கொண்டு இருக்கீங்க, அன்பானவராக சகயோகியாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் சம்பூர்ணம் ஆகணும் அப்படிங்கிற லட்சியம் மூலமாக சம்பூர்ணத்தினுடைய லட்சணத்தை கடைப்பிடிங்க. ஆர்வமில்லை என்றால் இங்கே எப்படி வந்து சேர்ந்தீங்க? எப்படி பறந்து வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி எப்பொழுதும் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருங்க. உடலால் பறப்பதற்கும் பயிற்சி உள்ளவர்களாக இருக்கீங்க. ஆத்மாவும் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்கட்டும். இதுதான் பாப்தாதாவினுடைய அன்புன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. எப்பொழுதும் வெற்றி சொர்பமாகி எண்ணம் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய, ஒவ்வொரு காரியத்திலும் சேவையின் ஊக்கம் உற்சாகம் வைக்கக்கூடிய, எப்பொழுதும் தன்னை சம்பன்னமாக்கி சம்பூர்ண அதிகாரத்தை பெறக்கூடிய, கிடைத்திருக்கும் பொன்னான வாய்ப்பை இப்பொழுதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய, தந்தையை பின்பற்றி நடக்கும் உண்மையான குழந்தைகளுக்கு
நம்பர் 1 குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். காத்மண்ட், அதாவது நேபாளம் மற்றும் வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் குரூப்போடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு. அனைவரும் எப்பொழுதும் தங்களை விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க அவங்க கிட்ட. முழு உலகத்திலும் அந்த மாதிரியான விசேஷ ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? கோடியில் சிலர் அப்படிங்கிற மகிமை செய்யப்படுதே, அவங்க யாரு? நீங்கள் தான் இல்லையா? ஆகையினால தன்னை எப்பொழுதும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலரான சிரேஷ்ட ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாவாக ஆவேன் என்று ஒரு பொழுதும் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நடைமுறை ரூபத்தில் அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? அப்படின்னா தன்னுடைய இந்த சிரேஷ்ட பாக்கியம் எப்பொழுதும் நினைவில் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. ஆகா, என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம், பகவான் அவரே உங்களுடைய இந்த பாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறார். நேரடியாக பகவான் பாக்கியத்தினுடைய ரேகையை போட்டு இருக்கிற அந்த மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் எப்பொழுதும் இந்த சிரேஷ்ட பாக்கியம் நினைவில் இருக்குது. அப்படின்னா குஷியில் புத்திங்கிற கால்கள் இந்த பூமியில் இருப்பதில்லை. அந்த மாதிரி நினைக்கிறீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. பொதுவாகவே பரிஸ்தாக்களினுடைய கால்கள் பூமியில் இருப்பதில்லை, எப்பொழுதுமே மேலே இருப்பாங்க. உங்களுடைய புத்திங்கிற கால் எப்பொழுதும் எங்கே இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. கீழே தரையில் இல்லை. தேக அபிமானம் கூட தரை தான். தேக அபிமானம் அப்படிங்கிற தரையிலிருந்து மேலே இருக்கிறவங்க இவர்களைத்தான் பரிஸ்தாக்கள் என்று சொல்கிறது. அப்படி உங்களுக்கு எத்தனை பட்டங்கள்? பாக்கியவான், பரிஸ்தா, தேடி கண்டெடுக்கப்பட்டவங்க, என்னவெல்லாம் சிரேஷ்ட பட்டங்கள் இருக்குதோ அவை அனைத்தும் உங்களுடையது தான். ஆகினால இந்த குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க. செல்ல குழந்தைகள் ஒரு பொழுதும் தரையில் கால் வைக்க மாட்டாங்க, எப்பொழுதும் ஊஞ்சல்ல இருப்பாங்க. ஏன்னா கீழே தரையில் இருப்பதற்கான பழக்கம் உள்ளவர்களாக 63 ஜென்மங்கள் இருந்தீங்க. அதை அனுபவம் செய்து பார்த்துட்டீங்க. தரையில் மண்ணில் இருந்ததுனால் அழுக்காகிட்டீங்க. மேலும் இப்போ செல்ல குழந்தைகளாக ஆயிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் பூமிக்கு மேலே இருங்க. அழுக்காகாமல் எப்பொழுதும் சுத்தமாக இருங்க. உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம் உள்ள குழந்தைகள் எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கிறாங்க. ஏன்னா தந்தையும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறார் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரி தந்தையுடன் இருப்பவர்களும் எப்பொழுதும் சுத்தமானவர்கள் தான். மிகவும் நல்லது. சந்திப்பு விழாவிற்கு வந்து சேர்ந்துட்டீங்க. ஆர்வமானது சந்திப்பதற்காக இங்கே கொண்டு வந்து சேர்ந்தே விட்டது. பாப்தாதா குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க. ஏன்னா குழந்தைகள் இல்லை அப்படின்னா தந்தையும் தனியாக என்ன செய்வாங்க? உங்களுடைய வீட்டிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். பக்தர்கள் தீர்த்த யாத்திரையில் செல்கிறாங்க. எவ்வளோ கடினமான பாதையை கடந்து போகிறாங்க. நீங்களும் காத்மண்டிலிருந்து பேருந்தில் வந்திருக்கீங்க. மகிழ்ச்சியோடு வந்து சேர்ந்துட்டீங்க. நல்லது. லண்டன் குரூப்போடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. அனைவரும் அன்புங்கிற கயிற்றில் கோர்க்கப்பட்டிருக்கும் ஒரு தந்தையின் மாலையின் மணிகள் தான் இல்லையான்னு கேட்குறேன். மாலைக்கு இந்த அளவு மகத்துவம் ஏன் உருவாச்சு? ஏன்னா அன்புங்கிற கயிறு அனைத்தையும் விட சிரேஷ்ட கயிறு. அப்படி இந்த அன்பினுடைய கயிறு மூலம் நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தையாக ஆகிறீங்க. இதனுடைய நினைவு சின்னம் தான் மாலை. யாருக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லையோ அவங்க தான் அந்த ஒருவரினுடைய அன்புங்கிற கயிற்றுல மாலையினுடைய மணியாக உருவாங்க. கயிறு ஒன்றுதான், மணிகள் அநேகம். அப்படி இது ஒரு தந்தையினுடைய அன்பினுடைய அடையாளம். அந்த மாதிரி தன்னை மாலையின் மணி என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறார். அல்லது 108லோ மிக குறைந்தவர்கள் தான் வருவாங்க என்று நினைக்கிறீர்களா? என்ன நினைக்கிறீங்க? இந்த 108 என்ற எண்ணிக்கையும் ஒரு காரணமாக மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் தந்தையினுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க கழுத்தின் மாலையினுடைய முத்துக்களாக நிச்சயம் இருக்கிறாங்க. யார் அந்த மாதிரி ஒருவரின் அன்பிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அந்த மூழ்கி இருக்கும் நிலை தடையற்றவராக ஆக்கிடுது. மேலும் தடையற்ற ஆத்மாக்களுக்குத்தான் பூஜையும் மகிமையும் செய்யப்படுது. மிக அதிகமாக மகிமையை யார் செய்கிறாங்க? ஒருவேளை ஒரு குழந்தையாவது மகிமை செய்யவில்லை என்றால் அவங்க கோபப்படுவாங்க. ஆகையினால பாபா ஒவ்வொரு குழந்தையும் மகிமை செய்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தனது அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகாரத்தினுடைய காரணமா ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமை என்று நினைக்கிறாங்க. தந்தையினுடைய வேகம் அந்த மாதிரியானது. அந்த மாதிரியான வேகம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. ஒரு வினாடியில அநேகர்களை திருப்திப்படுத்த முடியும். அப்படி தந்தை குழந்தைகளோடு பிஸியாக இருக்கிறாங்க. மேலும் குழந்தைகள் தந்தையோடு பிஸியாக இருக்கிறாங்க. தந்தையினுடைய தொழிலே குழந்தைகளுக்காகத்தான். அழியாத ரத்தனமாக ஆகியிருக்கீங்க. அதற்கான வாழ்த்துக்கள் பாப்தாதா சொல்றாங்க.
10 வருடம் அல்லது 15 வருடங்களாக மாயாவை வென்றவராக இருக்கீங்க. அதற்கான வாழ்த்துக்கள். இன்னும் வரும் நாட்களிலும் முழு சங்கமிகமே வென்றவராகவே இருங்க. நீங்கள் அனைவருமே உறுதியானவங்க. ஆகினால பாப்தாதா அந்த மாதிரியான உறுதியான அசையாத குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க. ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷ தன்மை அவரை தந்தையின் குழந்தையாக ஆக்கியது. யாருடைய விசேஷ தன்மையே இல்லை என்று அந்த மாதிரி ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆகினால பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷ தன்மையை பார்த்து எப்பொழுதும் குஷி அடைகிறாங்க. இல்லை அப்படின்னா கோடியில் சிலராக அந்த சிலரிலும் சிலராக நீங்கள் மட்டும் ஏன் ஆகியிருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. அவசியம் ஏதோ விசேஷம் இருக்குது. சிலர் ஒரு விதமான ரத்தனங்கள், சிலர் வேறு விதமான ரத்தனங்கள். பலவிதமான விசேஷங்களில் நவரத்தனங்கள் வர்ணிக்கப்பட்டு இருக்குது. விசேஷமாக ஒவ்வொரு ரத்தனமும் விக்ன விநாசக்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அனைவருமே விக்ன விநாசக்குன்னு பாப்தாதா சொல்கிறாங்க. வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடைய அன்பு நினைவு மற்றும் கடிதங்களுக்கான பதில் கூறிக்கொண்டே அனைத்து அன்பான குழந்தைகளுடைய அன்பை பெற்றுக்கொண்டோம். அனைவரது உள்ளத்தின் ஊக்கம் மற்றும் உற்சாகம் தந்தையிடம் வந்து சேருது. மேலும் எப்படி ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கும் குழந்தைகளின் மீது பாப்தாதாவின் மற்றும் குடும்பத்தின் விசேஷ ஆசீர்வாதங்கள் இருக்குது. இதே ஆசீர்வாதங்கள் மூலமாக முன்னேறி கொண்டே இருப்பாங்க. மேலும் மற்றவர்களையும் முன்னேற்றி கொண்டே இருப்பாங்க. சேவையில் நன்றாக பந்தயம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. எப்படி ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் பந்தயம் செய்து கொண்டிருக்கீங்க, அதே மாதிரி அழியாத முன்னேற்றத்தையும் அடைந்து கொண்டே இருங்க. பிறகு நல்ல வரிசை எண்ணையும் வரும் நாட்களில் பெற்றிடுவீங்க. அனைவரும் தன்னுடைய பெயர் விசேஷத்தோடு நினைவை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட அனைத்து குழந்தைகளும் அவரவர்களுடைய விசேஷத்தோடு பாப்தாதாவினுடைய எதிரில் இருக்கிறாங்க. ஆகினால பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் பாப்தாதா சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதி சந்திரமணி அவங்க பஞ்சாப் செல்வதற்காக விடை பெறாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் கொடுங்கள். மேலும் பறக்கும் கலையில் செல்ல வேண்டும் என்ற அந்த விசேஷ செய்தியை சொல்லுங்க. மற்றவர்களை பறக்க வைப்பதற்காக சக்திசாலியான நிலையையும் கடைபிடிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பறக்கும் கலை மூலமாக ஆன்மீக ஆத்மாக்களை பறக்க வைக்கும் அனுபவத்தை செய்விக்க முடியும். ஆகையினால அனைவருக்கும் நினைவு மற்றும் சேவை எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கட்டும். விசேஷமாக இந்த நினைவை ஊட்டுங்க. மற்றபடி அனைவருமே செல்ல குழந்தைகள், நல்ல விசேஷம் நிறைந்த ஆத்மாக்கள். அனைவரும் அவரவர்களுடைய விசேஷத்தோடு அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நல்லது. இரட்டை பங்கை செய்து கொண்டிருக்கீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களின் அடையாளமே இதுதான். எந்த நேரம் எங்கு அவசியமாக இருக்குதோ அங்கு சென்று அடைவது. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சேவையினுடைய தடைகளை முன்னேற்றத்திற்கான படி அப்படின்னு நினைத்து முன்னேறி செல்லக்கூடிய தடையற்ற உண்மையான சேவாதாரி ஆகுக. தடையற்ற உண்மையான சேவாதாரி ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, சேவையினுடைய தடைகளை முன்னேற்றத்திற்கான படி அப்படின்னு நினச்சி முன்னேறி செல்லணும். சேவை அப்படிங்கிறது பிராமண வாழ்க்கையை எப்பொழுதும் தடையற்றதாக ஆக்குவதற்கான சாதனம். மேலும் சேவையில்தான் தடைகளின் கேள்விக்குறி அதிகமாக வருது. தடையற்ற சேவாதாரியை உண்மையான சேவாதாரின்னு சொல்லுவோம். தடை வருவதும் கூட நாடகத்தில் அடங்கியிருக்குது. கண்டிப்பாக வரும், மேலும் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த தடை மற்றும் பரீட்சை தான் அனுபவியாக்குது. இதை தடையென்று புரிந்து கொள்ளாமல் அனுபவத்தின் முன்னேற்றம் ஆகி கொண்டிருக்குது என்ற பாவனையோடு பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்தினுடைய படி அனுபவம் ஆகும். மேலும் முன்னேறி கொண்டே இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: விக்ன ரூபமாக ஆகாமல் விக்ன விநாசக்காகுங்கள். விக்ன ரூபமாக ஆகாமல் விக்ன விநாசக்காக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.